எல்லாருக்குமே இந்த எக்ஸல் காலேஜோட இஷ்யூ பத்தி தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 400 பேருக்கு பட்ட ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஐ ஹோப் எல்லாரும் சேஃபா வீடு போய் சேரணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து நடந்ததில்ல. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே வந்து அப்பப்போ வந்து இந்த விஷயம் வெளில வந்துட்டுருக்கு. ஒரு காலேஜஸ் ரேண்டம்லி இங்க, அங்கன்ட்டு நெறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஃபுட் ஹைஜீன மெயின்டெயின் பண்றதில்ல. நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா ஃபுட் பாய்சனிங்க உங்க ஸ்கூல்லயோ, இல்ல காலேஜ்லயோ, இல்ல இப்ப வேலை செய்ற இந்த ஓவரால் கேன்டீன் ஏதாவது ஃபுட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அலட்சியம் தான். எவன் என்ன பண்ணிட போறான்? ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாடு. அதுல நம்மள யார் கேள்வி கேட்டுற போறாங்க? இன்னைக்கு அவனுங்க ஏதோ ஒரு அவசரமா வரானுங்க, வேலைக்குன்னு வரானுங்க, ஸ்கூலுக்குன்னு வரானுங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பானுங்க. யார் என்ன பண்ணிட முடியும்ன்ட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி, அந்த மாதிரி ஒரு ஆள வந்து இன்வால்வ் பண்ணி, கடைசியா நமக்கு நம்மளே வந்து நம்ம தலையில மண்ண வாரி போட்டுக்கிற மாதிரி ஆயிடுது. அண்ட் இப்போ வரைக்குமே நெறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க நல்ல ஒரு ஹாஸ்டல் குடுக்குறோம். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்றீங்களே தவிர, ஃபுட் ஹைஜீன யாராவது மெயின்டெயின் பண்றீங்களா? வாய்ப்பே இல்ல. பண்றதே இல்ல. ஸோ கண்டிப்பா நீங்க உங்களால முடிஞ்சா ஹாஸ்டல்ல கேன்டீன் வைங்க. இல்ல அப்படின்னா ஃபுட்ட வந்து வெளியில பார்த்துக்க சொல்லிடுங்க. ஹாஸ்டலே வைக்காதீங்க. ஹாஸ்டல் இருந்தா தானே நீங்க ஹாஸ்டல் பசங்களுக்குன்னு ஃபுட் குடுக்குற நெலம வருது. ஹாஸ்டலே வைக்காதீங்க. பசங்க வெளியில இருந்து வந்தா கூட அவங்களுக்கு தேவையான ஃபுட்ட அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க போல. கூழோ, கஞ்சியோ அவங்களுக்கு தேவையானத அவங்களே வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி, ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணி இது பண்ணிப்பாங்க போல. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காச நம்ம கொண்டு போய் குடுப்போமா? இவ்ளோ ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்ன்னு கட்டுவோமா? கடைசியா வந்து இந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டான ஒரு ஃபுட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்க இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணதுலயே ரொம்ப வொர்ஸ்ட்டான ஃபுட்ட எங்க சாப்ட்டுருக்கீங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.